வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. குணங்குடி மஸ்தான் அவர்களின் பராபரக்கண்ணி பாடலை காண்போம் வாருங்கள். அண்ட புவனமென்று ஆடு திரு கூத்தினையான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே. இந்த அண்ட புவனங்கள் எல்லாம், இந்த உலகங்கள் எல்லாம் ஆளுகின்ற, எக்காலமும் நீ ஆடுகின்ற திருக்கூத்தை நான் கண்டு மகிழும்படி நீ காட்ட வேண்டும், எங்கும் நிறைந்தவனாகிய பராபரமே. எல்லோருக்கும் பொதுவானவனாகிய பராபரமே, நீக்கமற நிறைந்திருப்பவனே. எப்படி செய்யணும்? நீ ஆடுகின்ற திருக்கூத்தை நான் கண்டு மகிழும்படி நீ காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாட்டு, ஆதியா ஆண்டவனா அதுவாய் நின்ற பெரும் ஜோதியாய் நின்மலமாய்ச் சூழ்ந்தாய் பராபரமே. அதாவது முதல்வனாய் என்னை ஆட்கொண்டு அருளினவனே, எனக்கு அந்த எண்ணத்தை வர வச்சல்ல, ஆட்கொண்டல்ல. எந்த இல்லற சுகமோ உலக வாழ்க்கையோ வேணான்னு சொல்லி துறவு மேற்கொள்ளணும்னு என்னை ஆட்கொண்டவன் நீ. அப்படிப்பட்ட அந்த பொருளே, இந்த பொருள்களாய் நின்ற பெருஞ்சோதியாய் இருந்த நிர்மலனே. நிர்மலனேன்னா என்னது? குற்றம் இல்லாதவனே, எல்லா பொருள்களும் அவனாகவே இருப்பவன். அதானே சொல்லுவாங்க சித்தர்கள். அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், இல்லையா? எல்லா உயிர்களுமே சிவம்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இவரும் சொல்ல வராரு. இப்படி எல்லா பொருள்களும் நீயாய் இருக்கின்ற, ஜோதியாய் இருந்த நிர்மலனே, குற்றம் இல்லாதவனே, பராபரமே, நீ எனக்கு ஆனந்த கூத்தினை காட்டுவாயாக, என்னை ஆளுகின்ற முதல்வனாகிய இறைவா அப்படின்னு இரண்டாவது பாடல். அடுத்து, பேத மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உனை அறிந்தார் உண்டோ பராபரமே. யாராவது இந்த உலகத்துல வேதத்தினுடைய மறை என்று சொல்லப்படுகின்ற வேதத்தினுடைய இரகசிய பொருளை, வேதாந்தத்தினுடைய உட்கருத்து ஆகிய எல்லாத்தையும் ஓதி உணர்ந்து, அப்படியே வாயால மனதால ஒருமுகப்பட்டு ஓதினா கூட உன்னை அறிந்து கொள்ள முடியுமா? நீ எப்படிப்பட்டவன்? நீ நினைத்தால்தான் அந்த அருள் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீ என்னை ஆட்கொண்டவன். அப்ப நீ அன்பு எங்கு இருக்கின்றதோ, எளிமை எங்கு இருக்கின்றதோ அங்குதான் நீ வருவாய். மற்றபடி இது நிறைய திரைப்படத்தெல்லாம் காட்டுவாங்க. மன்னன் கோவில்லாம் கட்டுவான். சாதாரண ஒருவர், பூசலார் நாயனார் ஒருத்தர் இருப்பார், மனசில் கோயில் கட்டுவார், அங்கே தேடி போவார். அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு திருவண்ணாமலையில் காட்டுவார். அது மாதிரி எளிமையான அன்புக்கு அடிபணிபவன், நீ தேடி வந்து அருளை கொடுப்பவன். எவ்வளோ மறைப்பொருள்கள் வேதங்கள் உன்னால் உருவாக்கப்பட்டது இருக்கின்றது. நீயே இறைவன், நீயே தோற்றுவித்தவன் சொல்லி அதையே படித்து அதையே வேலையா வணங்குறவங்களுக்கு கூட நீ லேஸ்ல எளிதில் காட்ட மாட்டாய் அப்படின்னு அவரை உயர்த்தி பெருமையா இறைவனை சொல்லுகின்ற. அடுத்த பாடல் நான்காவது, அண்ட புவனம் உடன் ஆகாசம் என்று விசும்பு சொல்றாங்க இல்லையா? அந்த பூதங்கள், அந்த ஐம்பூதங்கள் கொண்ட மெஞ்ஞான எஞ்ஞான கூத்தே பராபரமே. இந்த ஐம்பூதங்களும் யாரால் உருவாக்கப்பட்டது? இறைவனால். அப்படிப்பட்ட இறைவனே, மெய்ஞான கூத்து, அங்கெல்லாம் எல்லாம் கூத்தாடுகின்ற, தில்லையில் நடனமாடுகின்றவனே, பெருமானே, கூத்தனே, பராபரமே, பரம்பொருளே. ஐம்பூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, தீ, இந்த ஐம்பூதங்களுமாக இருக்கின்ற இறைவனே. ஐம்பூதங்களும் வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது? மொத்தமே இறைவன் தானே. அப்படிப்பட்ட அதற்கெல்லாம் உருவாகி அதற்கெல்லாம் தலைவனே, அதனாகவே அந்த பொருளாகவே இருக்கின்றவனே. இயற்கை வணங்குறோம்ல, தீயை வணங்குறோம், மழையை வணங்குறோம்ல, அப்படி அந்த பொருளாகவே ஐம்பூதங்களாகவே திகழ்கின்ற இறைவனே, தில்லை கூத்தனே, கூத்தாடுபவனே, பரம்பொருளே, பராபரமே.
எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரமானவனே அப்படின்னு இறைவனை உயர்த்தி பெருமையா சொல்றாரு. ஐம்பூதங்களுமாக இருப்பவனும் நீதான், வேதங்களை கொடுத்தவனும் நீதான். அந்த வேதங்களை உச்சரித்தால் மட்டும் நீ எளிதில் காண முடியாது உன்னை, நீயா வந்து எங்களை ஆட்கொண்டால்தான் அப்படின்னு சொல்லி இறைவனின் பெருமைகளை இந்த பராபர கண்ணியில பேசிக்கிட்டு வராரு. அடுத்தது, நாவால் புகழ்க்கு எட்டா நாயகனே நாதாந்தம் பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே. அதாவது நாவால் உண்மையான உன்னுடைய புகழை நாவால் போற்றி புகழ்கின்ற நாயகனே, நாதாந்தம் பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே. எங்களுக்கு உன்னுடைய பெயரை உச்சரிக்க 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 உண்மையான அன்போடு நீ எங்களுக்கு அருளை கொடுப்பாய் பராபரமே. பேரால் பெரிய பெரும்பொருளே பேதை தனக்கு ஆறார் இருந்தும் பலனாமோ அறிவான் பராபரமே. நான் பெரிய பெரிய பரம்பொருள் நீ, இந்த உலகமே உன்னால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பெரிய பரம்பொருளே, பேதை அறிவில்லாத எனக்கு யார் இருந்து பலனாமோ, நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். எப்படி அதுதான் இந்த சித்தர்கள் அம்மா அப்பாவுடன் பிறந்த யார் எந்த பந்த பற்றுக்கள்லாம் இருக்காது, அவன் மீது மட்டுமே பற்றாக இருப்பவங்க. அதுதான் ஆறார் இருந்து பலனாமோ பராபரமே. யார் இருந்து என்ன பலன், நீதானே பெரிய பொருள் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 7வது பாடல், மாறாய நற்கருணை மாவருள் சித்தித்திடவே. மா அருள் மிகப்பெரிய அருள் சித்தித்திடவே, மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே கண்டு, உன்னுடைய பெரிய அருளை கண்டு நல்ல மாற்றாத நல்லவனாக உடைய கருணை உடைய பரம்பொருளே, உன்னுடைய பெரிய அருளை கண்டு மகிழ்ந்திடவே பாராயோ வையா பகராயோ பராபரமே. இந்த உலகமே உன்னைத்தான் வணங்கப் போகின்றது, வணங்குகின்றது. பாராயோ பராபரமே. நீ எப்படிப்பட்டவன், பெரிய கருணை உள்ளம் உடையவன், பெரும் பேரினை உடையவன். உன்னை வணங்குகின்றோம் பாரு, வையம் முழுக்க வணங்குகின்றோம் பாராய் பராபர. அது பெரிய கருணை உடையவன் நீ, பாராய வையா பகராய் பராபரமே. இந்த உலகத்துல எனக்கு அருளை கொடுக்க மாட்டாயா, என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா, இன்னும் என்னை எதுக்கு அலைக்கடிச்சிட்டு இருக்க, உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு சொல்லி. அடுத்து, ஆனாலும் உன் பாதம் யாசித்து இருப்பதற்கு தானாய் இறங்கி அருள் தாராய் பராபரமே. நான் பிச்சை எடுத்து வேண்டி கேட்குறேன், தானாய் இறங்கி வாயேன், உன்னுடைய அருளை கொடேன். நான் உன்னுடைய பாதத்தை வணங்கி பிச்சை எடுக்கின்றேன், யாசிக்கின்றேன். நாதாந்த மூல நடுவீட்டுக்குள்ளிருக்கும் மாதவத்தோர்க்கு கான் மருவே பராபரமே. இந்த யோக சக்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாத தத்துவத்திற்கு அந்தமான மூல வீட்டினுள்ளே எழுந்தருளி இருக்கின்ற தவம் உடையவர்களுக்கு தோழனாக விளங்குகின்ற பராபரமே. தவம் செய்கின்ற முனிவர்களுக்கு எப்படிப்பட்டவன் இறைவன், அழகாக மனக்கண் முன் காட்சி கொடுப்பவன். அதுதான் அந்த நடு வீட்டுக்குள்ளிருக்கும் மாதவத்தோர்கான் மருவே பராபரமே அப்படின்னு சொல்லி. மருன்னா ஆன்மாவே, அப்படி ஆன்மா மூலம் அறிபவர்கள். அடுத்து, உடலுக்கு உயிரே என் உள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும் திரிந்தும் காணேன் பராபரமே. என்னுடைய உடலில் இருக்கின்ற உயிரே, என் மனமே, என் கை கால் எல்லாம் நீதான், உடம்பே நீதான், உயிரே நீதான், என் மனமே நீதான், என் இதயமே நீதான். அப்படிப்பட்ட உன் திருவடிகளை கடலிலும் மணலிலும் திரிந்தும் காண முடியவில்லையே. எங்கக்கு தேடினாலும் காண மாட்டேன், எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேன்றாயே. நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு உன்னுடைய அருளை காட்டேன். என்னை ஆட்கொள்ள தெரிஞ்சுது, உன் வழியில கொண்டு வரத்துக்கு தெரிஞ்சுது.
இப்போ வரைக்கும் நீ ஏன் எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேன்ற அப்படின்றத இறைவனின் பெருமைகளையும் இறைவனை இவர் அடைகின்ற நிலையையும் இந்த பராபர கன்னி மூலமாக உணர்த்துகின்றார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.